ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் சண்டே வீக் 5 நம்ம எழுதின டெஸ்ட் 10ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னோட்டமாக உங்களுக்கு ஃப்ரைடே வந்து கூகுள் ஃபார்மில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். அந்த லிங்க் வந்து நம்ம டெலகிராமில் வந்து அனுப்பிச்சிருப்போம். எல்லோரும் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, கொஸ்டின்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீக் 5ஓட டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் வீக் 6க்கு நீங்கள் ரெடி ஆயிருங்க. வீக் 6 வந்து நம்ம +1 +2 எக்கனாமிக் படிக்கணும்ப்பா. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆயிருங்க. இப்போ வாங்க நம்ம வீக் 5ல் என்னென்ன கொஸ்டின் இருந்தது, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வானம் அளந்து அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. வானம் அளந்து அப்படின்னா வானம் ப்ளஸ் அளந்து அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொற்பொருள் அறிக. தலா அல் அப்படின்னு சொன்னோம்னா தழுவுதல் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். நெக்ஸ்ட் பொறுத்துக இளமை பெயர்கள் பாருங்க. நம்ம இளமை பெயர்கள் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருந்தோம்ப்பா. இதில் வந்து இளமை பெயர்களில் உங்களுக்கு பொறுத்துக மாதிரி கொடுத்தோன்னா நீங்கள் 4 இளமை பெயர்களும் இந்த ஒரே கொஸ்டினை நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு பொறுத்துக வந்து வைக்கிறது. ஒரு சொற்பொருளாக இருக்கட்டும், இளமை பொருள், வினை மரபுகள், பொருந்தா சொல்லை கண்டறிய, இது எல்லாம் உங்களுக்கு பொறுத்துக சைடில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு பொறுத்துகையில் நீங்கள் 4 விதமான கொஸ்டின் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான்ப்பா இந்த மாதிரி பொறுத்துக வைக்கிறது. ஃபஸ்ட்டு பாருங்கள். புலி அப்படின்னா பரல், சிங்கம்னா குருளை, யானை கன்று, ஆடுனா குட்டி. இதுதான் வந்து சரியான இளமை பெயர்கள். இளமை பெயர்கள் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்புகளை வந்து சரியானதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஷா என்னும் வடமொழி எழுத்து வந்து காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வெட்டுக்களில் சா அப்படிங்கிற வடமொழி எழுத்து வந்து இருக்கும்பா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க. மெய்யை குறிக்க புள்ளிகள் வைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். முன்னாடி இருந்த காலத்தில் வந்து மெய்யை குறிக்கிறதுக்கு வந்து புள்ளி வந்து வச்சிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் யகர ஒகர குறில் நெடில் வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு இருக்காங்க. யகர ஒகரத்துக்கு வந்து குறில் நெடில் வேறுபாடு வந்து கல்வெட்டில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சரியானதை தேர்ந்தெடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இதில் சரியானது என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 ராங்கு, 2 3 தான் கரெக்டு. அப்போ 2 3 தான் கரெக்டு. கொஸ்டினை தெளிவாக படிங்கப்பா. சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களாங்கிறத கவனமாக பார்த்துருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தொடர்ந்தாப்புல சரியானது கேட்டிருப்பாங்க. 5வது கொஸ்டின் தவறானது வச்சுருவாங்க. நம்ம கடகடன் 4 கொஸ்டினும் சரியானதை அட்டன் பண்ணிக்கிட்டு வர்ற மனநிலையில் 5வது கொஸ்டினுமே நம்ம சரியானதுன்னு வாசித்து நம்ம அவசரத்தில் நம்ம அட்டன் பண்ணிடுவோம். எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்த பிறகு தான் ஆடாடா தவறானதை தேர்ந்தெடுக்கிறதுல கேட்டிருக்காங்க, இது தப்பாக போட்டுட்டோமே அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். நமக்கு தெரியாமல் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நம்ம தப்பாக ஆன்சர் போட்டுட்டோம்னா அது சரிப்போ நமக்கு தெரியாதுல அப்படின்னு நம்ம மனசு ஏற்றுக்கிடும்பா. ஆனால் தெரிஞ்சே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தப்பாக பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம மனசால் அதை ஏற்றுக்கிடவே முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், அதுவும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா இவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து அவங்களுக்கு லெட்ரு வந்தும் அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங்க்கு போய் அன்றைக்கி போகிறதுக்கு நாள் கூட அவங்க இது நிறைஞ்சிருச்சு, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு மெசேஜ் வர்ற சூழ்நிலை கூட இந்த வருஷம் நிறைய பேருக்கு நடந்திருக்குப்பா. கவுன்சிலிங் வரைக்கும் போய்கிட்டு கூட வேலை கிடைக்காம வந்து நிறைய பேர் ஒரு அரை மார்க்குனால கூட வேலை கிடைக்காம வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் குரூப் 4ல் உங்களுக்கு ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம்ப்பா. கொஸ்டினை தெளிவாக படிச்சிருங்க. அதுக்கு ஒரு 1 செகண்ட் வந்து கண்டிப்பாக டைம் கொடுங்க. அதனால் எந்த விதமான தப்பும் இல்லை. எதுக்கு சீக்கிரம் போடணுமோ எதுக்கு சீக்கிரம் அட்டன் பண்ணுங்கள். எது கொஞ்சம் டைம் எடுத்து அட்டன் பண்ணணுமோ எதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டினை பொறுமையாக நிறுத்தி நீங்கள் கொஞ்சம் அதில் சரியானதா தவறானதா என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஆன்சருக்கு போங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் இடம்பெற்ற எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டு முறையில் கிடைத்த சாசனத்தில் கிடைத்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னா வட்டெழுத்துக்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்கே பிறக்கும்னா மார்பில் தான் பிறக்கும். மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மூக்கு, இடையின மெய்யெழுத்துக்கள் வந்து கழுத்து, ஆயுத எழுத்துக்கள் வந்து தலை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோங்கன்னா, நமக்கு வலிமையான மார்பு தான் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெல்லின மெய்யெழுத்துக்கள்னா, மெல்லினம் அப்படின்னா நம்ம அந்த மூக்கோட பகுதி வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால மெல்லினத்துக்கு வந்து மூக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையின மெய்யெழுத்துனா கழுத்து. நம்ம தலையும் நம்ம உடம்பையும் ஒன்றா சேர்க்கறது அந்த இடையில இருக்க கழுத்து தானே. அப்போ இடையின எழுத்து கழுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து தலை. இந்த அக்குன்னு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து அக்கு தானப்பா. அக்கு வச்சு பார்த்தீங்கன்னா சைடில் 2 முட்டை, மேலே ஒரு முட்டை இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ தலையில் ஒரு முட்டை வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சொற்பொருள் தருக. வாகு அப்படின்னா சரியாக அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த சொற்பொருள் தருக, ஒளிமரபு, பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க, இதெல்லாம் இதுக்கு இதுதான் ஆன்சரு அப்படிங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணி தான் பார்க்கணும். அதனால அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ஒளிமரபு பாருங்க. புலி வந்து ஒளிமரபு, யானை வந்து பிளிரும், பசு கதரும், புலி உருமும், ஆடு வந்து கத்தும். அப்போ 3, 2, 1, 4 தான் ஆன்சர். இந்த ஒளிமரபு வந்து உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தவறானதை தேர்ந்தெடுக்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கலைச்சொற்கள்ப்பா. கலைச்சொற்கள் இந்த மாதிரி 4 வச்சோம் அப்படின்னா இந்த 4க்குரிய கலைச்சொற்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த 4 கலைச்சொற்களுமே வச்சுருக்காங்க. பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வேலி, கரெக்ட் ஆன்சர் தான். மலைமுகடுன்னா ரிட்ஜ், கரெக்ட் ஆன்சர் தான். சமவெளினா பிளைன், கரெக்ட் ஆன்சர் தான். புதர் அப்படின்னா என்ன ஆன்சர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் புதர் கிராஸ்ங்கிறது ராங் ஆன்சர். நெக்ஸ்ட்டு திருக்குறளை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு முதல்ல இருக்க சீர் மட்டும் கொடுத்துட்டு 2வது இருக்க சீரை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. கரெக்டானது எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அப்படிங்கிறது தான் இது கரெக்டான திருக்குறளை வந்து நிறைவு செய்யுது. நெக்ஸ்ட்டு உலகம் ஐம்பூதங்களை உள்ளடக்கியது அப்படின்னு கூறுற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். பார்த்த உடனே நம்ம வந்து தொல்காப்பியம்னு ஆன்சர் போட்டிருப்போம்ப்பா. ஆனால் புறநானூர்லையுமே வந்து இதே வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. உலகம் ஐம்பூதங்களை உள்ளடக்கியதுன்னு புறநானூர்லையும் சொல்லியிருப்பாங்க. இதை அந்த லெசனில் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. அதனால கவனமாக படிச்சுக்கோங்க. உலகம் ஐம்பூதங்களை உள்ளடக்கியதுன்னு எனக்கு கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமும் கூறும், புறநானூரும் கூறும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எத்தனை இணைகள் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மட்டு அப்படின்னா அளவு, தவம்னா பெரும்பேறு, துலங்குதல்னா விலங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. அது ராங்கு. ஏன்னா துலங்குதல்னா விலங்குதல் அப்படிங்கிறதான் கரெக்டு. இங்கே விளக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. ஒரு சின்ன எழுத்து மிஸ்டேக் தான், கவனமாக படிச்சிருங்க. சேமைனா தொலைவுங்கிறது சரிதான். அப்போ இது 3 வந்து சரி, ஒரு இணை வந்து தவறு. இது வந்து சொல்லும் பொருளும்ல வச்சிருக்க உங்களுக்கு பொருந்தாத இணை தான். நெக்ஸ்ட்டு ராமலிங்க அடிகளார் பற்றி பொருந்தாததை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை தெளிவாக படிங்கப்பா. பொருந்தாததை காண்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம்ங்கிறது ராமலிங்க அடிகளார் நூல். மனுமுறை கண்டவாசகம், திருவருட்பா, இது 3மே வந்து அவங்களோட நூல்கள். சத்தியஞான சபைங்கிறது அவங்களோட நூல்கள் கிடையாது. சரிங்களா? அப்போ சத்தியஞான சபைங்கிறது இதில் வந்து பொருந்தாது. நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக. தமையன் தாய்மை அன்பினை அப்படிங்கிறத பிரிக்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா தாய்மை ப்ளஸ் அன்பின் ப்ளஸ் தனை அப்படின்னு பிரிப்பீங்க. ஏன்னா இவங்க எப்படி இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாய்மை அன்பின் தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த தாய்மை இதில் யா வருது. அதை யாவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இ ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லி தானே பிரியும். அப்போ அந்த இடத்துல அன்பின் அப்படின்னு சொல்லி வந்துடும். அன்பின் வந்துருச்சுன்னா கடைசியில் என்ன இருக்கும்? தாய்மை அன்பின் தனை அப்படிங்கிறது தாய்மை ப்ளஸ் அன்பின் ப்ளஸ் தனை அப்படின்னு சொல்லி தான் பிரியும். நெக்ஸ்ட் பாருங்க, பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து யாரை சொல்றாங்க அப்படின்னா கல்லாதவங்க, அதாவது படிப்பறிவு இல்லாதவங்கள, படிக்காதவங்கள தான் பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அவர்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட், செய்யுளுக்கும் மரபுக்கும் உடைய தொடர்பை வந்து கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் அப்படின்னு பாராட்டினவங்க யாருன்னா திருவிக அவர்கள் தான். இந்த அசலாம்பிகை அம்மையார் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து உங்களுக்கு கவர் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு யூனிட் 7ல் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்க அசலாம்பிகை அம்மையார் வருவாங்க. அதில் நம்ம தமிழ் புக்கில் அந்த சமூக போராட்டத்திற்கு போராடினாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து அந்த கொஸ்டின்ல வந்து இன்க்ளூட் ஆவாங்கப்பா. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் இங்கே வச்சது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பொருள் தருக. சம்பு அப்படின்னா நாவல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அந்த சம்பு அப்படிங்கிறது இந்த நாவல் பணத்துக்கு இணையாக வந்து அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ நாவல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். தாம் ப்ளஸ் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம் இனி. அந்த லாஸ்ட் வறுமொழியில் இருக்க ஈயும் நிலைமொழியில் இருக்க இம்மும் சேர்ந்து இம் ப்ளஸ் இ அப்படின்னு சேரும்போது அது மீ அப்படின்னு தெரியும். அது மீ அப்படின்னு புணரும். அதனால தாமினி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு தான் செப்பேடுகள். கல்வெட்டுக்கள்னு பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. எழுத்து சீர்திருத்தம்னா 20ஆம் நூற்றாண்டு. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா
கல்வெட்டுக்கள் வந்து நமக்கு எப்போ இருந்துச்சு, ஆதி காலத்தில் இருந்துச்சுன்னா நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் தொடரும் போதே நமக்கு கல்வெட்டுகள் இருந்துச்சு. அப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. என்னோட செருப்பு சைஸு 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து சீர்திருத்தம் வந்து பெரியார் அவர்கள் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து 20ஆம் நூற்றாண்டு. அப்போ 3 இணைகளுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செய்யுளையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் இலக்கணம் எது அப்படிங்கிறாங்க. அந்த வெளிப்படையாக அப்படின்னு வந்துருச்சுனாலே, வெளிப்படையானா என்ன அர்த்தம், வெளிப்படையா நமக்கு தெரியுது. அப்ப நம்ம வெளிப்படையா நமக்கு தெரியுது அப்படின்னா தெரிநிலை வினையெச்சம். நெக்ஸ்ட் பாருங்க, எதிர்ச்சொல் தருக கேட்டிருக்காங்க. இரக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா கடமை அப்படிங்கிறதான் எதிர்ச்சொல்லுக்குரிய, இரக்கம் அப்படிங்கிறதுக்குரிய எதிர்ச்சொல். நெக்ஸ்ட் சரியானவற்றை தேர்ந்தெடு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சொல்லும் பொருளும்பா. தெளிவு அப்படின்னா நற்காட்சி, கூற்றவான பிரிவுகளாக, உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். அப்ப இதுல அனைத்தும் சரிதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சொற்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குதல். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து புது சொற்களை உருவாக்குறதுல எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது புக் பேக்ல கொடுத்துருக்காங்கப்பா. நகைச்சுவை அப்படின்னா நகை அப்படிங்கிற சென்டென்ஸ் வரும், வைகை அப்படின்னு வரும், நசை அப்படின்னு வராது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சை அப்படிங்கிற எழுத்தே வந்து அந்த தொடர்ல நம்ம கொடுக்கல, அதனால நசை அப்படிங்கிறது வராது. அப்போ அதுதான் ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, குறட்பாக்களை முறைப்படுத்தி எழுதுக. அதாவது ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அந்த சீரெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்கப்பா. அதை வந்து நம்ம கரெக்டாக சென்டென்ஸ் பண்ணி இது கரெக்டான திருக்குறள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிறதான் சரியான திருக்குறள். நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க. நடந்து அப்படின்னா வினை எச்சம், பேசிய அப்படின்னா பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் அப்படின்னா முற்றச்சம், பெரிய அப்படின்னா குறிப்பு பெயரச்சம். இதில் நடந்து அப்படின்னு ஊ வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையச்சம், பேசிய அப்படின்னு ஆ வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம், எடுத்தனன் உண்டான் ஒரு வினை வந்து இன்னொரு வினை சொல்ல கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து முற்றச்சம். அப்போ இங்கே 2 வினைச்சொல் வந்திருக்கிறதுனால அது முற்றச்சம். பெரிய அப்படின்னா காலத்தை காட்டாமல் குறிப்பாக மட்டும் உணர்த்துச்சு அப்படின்னா அது வந்து குறிப்பு பெயரச்சம். அப்போ பெரிய அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆள் வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம், என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ அந்த இடத்துல காலத்தை காட்டலைல, அதனால குறிப்பு பெயரச்சம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரித்து எழுதுக. இலக்கியம் அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதணும்னா இலக்கு பிளஸ் இயம்னு பிரியணும். ஏன்னா இந்த கூவும் இந்த ஈயும் சேரும்போது கீ அப்படின்னு, அதாவது இந்த கூவை பிரிச்சிங்கன்னா இக்கு பிளஸ் ஊன்னு வரும்லப்பா. அப்போ இங்கே வந்து ஈ இருக்கும். அந்த உயிரெழுத்தும் வந்து ரெண்டுமே சேர்ந்து புணராது. அதனால இந்த ஈ வந்து இந்த இக்கோட தான் போய் புணரும். அதனால இக்கு பிளஸ் ஈ வந்து கீ அப்படின்னு புணரும். இந்த புணர்ச்சி விதிகள் அடிப்படையில் தான் இலக்கியம் அப்படிங்கிறத வந்து பிரிச்சிருப்பாங்க, இலக்கு பிளஸ் இயம். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 9 அப்படிங்கிறது சரிதான். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 29ன்னு கேட்டிருக்காங்க, அது ராங்குப்பா. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை வந்து 27. ஏன்னா அதில் வந்து 3 அதிகாரங்கள் இருக்கும். 3 அதிகாரங்களுக்கும் 9 அதிகாரங்களும் 3 அதிகாரம் இருக்கும். அந்த 3 அதிகாரத்துக்குமே வந்து 9 இயல்கள் இருக்கும். அப்போ 3 × 9 27 இயல்கள் தான் இருக்கும். அப்போ தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3, தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 27. அப்போ 1 மற்றும் 2 வந்து ராங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 அப்படின்னு சொல்லி நன்னூலார் கூறுறாங்கங்கிறாங்க, அது சரிதான். ஓரெழுத்து ஒரு மொழி இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து ராங்ப்பா. உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை வந்து 6. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. குயில் வந்து கூவும், குயில் கூவும், மயில் அகவும், கிளி வந்து பேசும், கூகை வந்து குளரும். இந்த ஒளி மரபு வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா, நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர், பெரியார் 2 பேருமே எழுத்து சீர்திருத்தம் வந்து செஞ்சுருப்பாங்கப்பா. ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்து அந்தபடி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 2 பேருமே வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. இங்கே நமக்கு பெரியார் கொடுக்கல, வீரமாமுனிவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வீரமாமுனிவர் தான் சரியான ஆன்சர். இந்த வருஷம் நமக்கு சிலபஸில் பழமொழி வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கப்பா. நம்ம பழமொழியில் என்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பழமொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், பழமொழி உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அது என்ன பழமொழின்னு கேட்டிங்கன்னா, காக்கை உட்கார பழம் விழுந்தது போல. அதாவது ஒரு காக்கா வந்து உட்கார்ந்த உடனே பழம் விழுந்துருச்சு. அந்த காக்கா வந்து அந்த பழம் விழும் அப்படின்னு தெரிஞ்சு போய் அதில் உட்காராது. அது உட்கார்ந்தோடனே அது விழுந்துருச்சு அப்படிங்கும்போது அது தற்செயல் நிகழ்வு அப்படிங்கிறதுலாம் வரும். இது வந்து புக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம்னா கலவை, இருதிணைனா உயர்திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டும் சேர்ந்த 2 திணை தான் இருதிணை. வள அமை அப்படின்னா தவறாமை அப்படிங்கிறத ஆன்சர். அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1. பிரித்து எழுதுக பாருங்க. கலன் அல்லால் அப்படிங்கிறது எப்படி பிரியுன்னு பார்த்தீங்கன்னா, கலன் ப்ளஸ் அல்லால் அப்படின்னு சொல்லி தான் பிரித்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமையை குறிக்கும் பொருள்களில் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வேற்றுமை உருபு 6 விதமாக வந்து குறிப்புகளில் வரும்ப்பா. ஆக்கல், நீத்தல், உடைமை அப்படிங்கிற பொருளெல்லாம் வரும். இதில் சேர்த்தல் அப்படிங்கிறது வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினை முற்று வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்களே, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல் அப்படின்னாவே நமக்கு வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக தெரியும். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், வீரமாமுனிவர் வச்சுருக்க மாட்டாங்க, பெரியார் தான் வச்சுருக்காங்க. அப்போ பெரியார் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க. பெயரச்சத்தொடர் அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சத்தொடர் தான் பெயரச்சத்தொடர். அந்த பெயரச்சத்தொடர் என்ன எழுத்துல இருக்கும்னா ஆ அப்படின்னு சொல்லி முடியணும். அப்போ எழுதிய பாடல் யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ப்ளஸ் ஆ அப்படின்னு வருதுங்களா. அப்போ இதுதான் வந்து பெயரச்சத்தொடர். வினையச்சத்தொடர் அப்படிங்கிறது ஊ அப்படிங்கிற எழுத்துல வந்து முடியணும். அப்புறம் ஒரு வினையை கொண்டு முடியணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வென்றான் சோழன் அப்படிங்கிறது வினையச்சத்தொடர். வினை முற்றுத்தொடர். வினை எச்சத்தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி முடித்தான், ஈ ஊ ரெண்டுமே வந்து வினை எச்சத்தொடரில் தான் இப்போ வரும். பாடி அப்படிங்கிறது ஈ அப்படிங்கிற இலைமொழியில் ஈ அப்படின்னு நிற்குது. முடித்தான் அப்படிங்கிறது ஒரு செயலை வந்து செஞ்சு முடிச்சிருக்கான். அப்போ இது வந்து வினை எச்சத்தொடர். வினை முற்றுத்தொடர்னா ஒரு செயலை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு. வினை அப்படின்னாலே செயல் அப்படின்னு தான் அர்த்தம். முற்று அப்படின்னா முடிவடைந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த செயல் வந்து முடிவடைந்துச்சு அப்படின்னா வென்றான் சோழன், அதாவது சோழன் வந்து ஜெயிச்சிட்டான், அந்த செயல் வந்து அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. அப்போ இது வந்து வினைமுற்று தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்குழலி படித்தாள் அப்படிங்கிறது, கார்குழலி அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுவாய். அப்போ எழுவாயை முதன்மைப்படுத்துறதுங்கிறதுனால இது எழுவாய் தொடர். விழித்தொடர் அப்படின்னா புலவரே வருக, விழிக்கிறாங்க இல்லைங்களா, புலவரே வருக அப்படின்னு சொல்லி, அப்போ அது வந்து விழித்தொடர். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் தொடர் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை வந்து கரெக்டாக ஆப்ட் ஆகிற நூல் எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழுக்கு வாழ்வியல் உண்மைகளை உணர்த்தும் நூல், தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்த நூல், எல்லா பருவத்தாருக்கும் வேண்டிய விழுமிய நூல் அப்படிங்கிறது எந்த நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் தான் இந்த இடத்துல வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் சரியான நிறுத்தற்குறி உடைய தொடர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறுத்தற்குறி வந்து நம்ம சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கப்பா. அதுக்குரிய ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு ஃபுல் ஷார்ட்கட்டோட நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம். இதில் நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது ஒன்று சிறப்பிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து அந்த மேல் அடப்புக்குறி வந்து விடுவாங்க, மேல் அடப்புக்குறி வைப்பாங்க. அந்த மேல் அடப்புக்குறி வச்சதுனால இது வந்து நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கண குறிப்பு. அலைக்கடல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. ஏன்னா இது 3 காலத்தை உணர்த்துறதுனால இது வினைத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பழமொழியின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பழமொழி கொடுத்து அந்த பழமொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழமொழி பற்றி நம்ம எப்படியெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா. அதில் வந்து அவங்க பழமொழிக்கு பொருள் கேட்குறாங்க, பழமொழியில் விடுபட்ட சொற்கள் கேட்குறாங்க, அந்த பழமொழியை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பழமொழி வந்து எந்த இடத்துக்கு வந்து ஆப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. அது எந்த மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க, எந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், நம்ம பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ இங்கே விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிற பழமொழியினோட பொருள் என்ன வரும் அப்படின்னா பயனற்ற செயல் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கலைச்சொற்களை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. சிறுதானியங்கள், அதாவது சரியானது கலைச்சொற்களில் பொருத்தமாக இருக்குது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுதானியம்னா மில்லட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு தான்ப்பா. நோய் அப்படின்னா அலர்ஜி அப்படிங்கிறது ராங்கு. நுண்ணுயிர் கொல்லினா ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது ராங்கு. பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ 1, 4 தான் சரி.
நெக்ஸ்ட் பாருங்க, இல் என்னும் உருபு வந்து எந்த வேற்றுமைக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இல் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்து 5ஆம் வேற்றுமைக்கும் 7ஆம் வேற்றுமைக்கும் வரும். அந்த இல் அப்படிங்கிற உருபு வந்து இடப்பொருள்ல வந்துச்சுன்னா அது 7ஆம் வேற்றுமை உருபும், நீக்கல் பொருள்ல வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை உருபையும் குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. சொல்லும் பொருளும் தான்ப்பா இதை பொறுத்துக சொல்லியிருக்காங்க. அளந்தவர் அப்படின்னா வறியவர், செராமை அப்படின்னா வெறுக்காமை, நோன்றல் அப்படின்னா பொறுத்தல், போற்றார்னா பகைவர். பிரித்து எழுதுக பாருங்க. திருவருட்பா அப்படிங்கிறது வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா, திரு பிளஸ் அருள் பிளஸ் பா அப்படின்னு சொல்லி தான் இந்த திருவருட்பா வந்து பிரியும். நெக்ஸ்ட் கலைச்சொற்களை பொறுத்துக பாருங்க. பின்னுதல் அப்படின்னா நைட்டிங், கொம்புனா ஹார்ன், முரசுனா ட்ரம், சடங்கு அப்படின்னா ரிட். நெக்ஸ்ட் பாருங்க, வல்லினம் மிகா இடங்கள்ல சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வல்லினம் மிகு இடங்கள் ஸ்ட்ராங்கா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வல்லினம் மிகா இடங்கள்ல சரியானது எதுன்னு நம்ம ஈஸியா எடுத்திருப்போம். ஏன்னா நம்ம படிச்சதுல எது வரலையோ அதுதான் இந்த வல்லினம் மிகா இடங்கள். அப்ப இந்த வல்லினம் மிகா இடங்கள்ல சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார் அப்படிங்கிறதான் இந்த வல்லினம் மிகா இடங்கள்ல சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாலாடை அப்படிங்கிற இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு 2 புணர்ச்சி இருக்கும்பா. அந்த விகார புணர்ச்சியில தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 வகை வரும். அந்த 3 வகையில இந்த பாலாடைங்கிறது என்ன புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பால் பிளஸ் ஆடை அப்படின்னு இருக்கும். அந்த நிலைமொழியில இருக்க இல்லம் வருமொழியில இருக்க ஆவும் சேர்ந்து லா அப்படின்னு ஆயிருக்கும். அப்ப அந்த இல் பிளஸ் ஆ வந்து லா அப்படின்னு தெரிஞ்சதுனால இது வந்து திரிதல் விகார புணர்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. கீழடி அப்படிங்கிறதுல என்ன கிடைச்சிருக்கோம்னா சுடுமண் பொருட்கள் தான் கீழடியில கிடைச்சிருக்கும். செம்பியான் ஆதிச்சநல்லூர்ல வந்து முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து பானை ஓடுகள் கிடைச்சிருக்கும். செம்பியான் கண்டியூர்ல வந்து மண் கலன்கள் தான் கிடைச்சிருக்கும். அப்போ 4312 தான் கரெக்டான ஆன்சர். கூற்று பாருங்க, 1967ஆம் ஆண்டு இப்போ நம்ம பார்த்த 50 கொஸ்டினோட நம்ம தமிழ் வந்து முடியுதுப்பா. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு 8th வந்து நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் தமிழ் ரெண்டையுமே கவர் பண்ணி புக் பேக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ஓவராலாக கவர் பண்ணி தான்ப்பா உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கோம். இப்போ 51வது கொஸ்டின்லேருந்து நமக்கு ஜிஎஸ் என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஜிஎஸ் என்ன கொடுத்துருந்தோம்னா +1 +2 வந்து பாலிட்டி தான் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே உங்களுக்கு இந்த வாரம் நம்ம நடத்தி கொடுத்துருப்போம்ல, அதுலேருந்துமே நம்ம கொஸ்டின் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம 51வது கொஸ்டின்லேருந்து ஜிஎஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கூற்று 1967ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து தோற்கடிக்கப்பட்டதுங்கிறாங்க. அது சரிதான். திமுக வெற்றி பெற்று CN அண்ணாதுரை வந்து முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே வந்து சரிதான்ப்பா. அப்போ கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி. கூற்றை வந்து காரணம் வந்து சரியா விளக்குது அப்படிங்கிறாங்க. 67ல் வந்து காங்கிரஸ் கட்சி தோத்து போயிடும். அப்போ திமுக வெற்றி பெற்று CN அண்ணாதுரை அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவாங்க. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் தேர்தல் ஆணைய நடைமுறையை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட நடைமுறையை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதை எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது அப்படின்னா தபால் வாக்குமுறையை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும். தபால் வாக்குமுறை பயன்படுத்துதல் தான்ப்பா ஃபர்ஸ்ட் வரும். அதாவது இது தேர்தல் ஆணைய நடைமுறை வந்து எந்தெந்த வருஷத்துல எது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து தபால் வாக்குமுறையை பயன்படுத்துதல் வரும். அதுக்கப்புறம் வந்து வெளிப்படையான வாக்கெடுப்பு உரிமை வரும். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு கட்டுப்பாடு. அதுக்கப்புறம் தான் வந்து தேர்தல் செலவினங்களுக்கான உச்ச வரம்பு வரும். அப்போ இந்த இதில் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1342 தான் கரெக்டான ஆன்சர். இது எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபால் வாக்குமுறை பயன்படுத்துதல் வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1999. தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2011. வெளிப்படையான வாக்கெடுப்பு முறை எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2003. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கட்டுப்பாடு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2009. அப்போ இந்த வருஷத்துப்படி தான் இப்போ இதை பொருத்தணும். அப்போ 1999, 2003, 2009, 2011 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பேச்சு மற்றும் கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கான உரிமையினை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுப்பு வந்து 19ல் 1 தான் வந்து நமக்கு பேச்சு மற்றும் கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரத்துக்கு உரிய ஆர்டிக்கல்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வெளிப்படையாக வாக்களிக்கும் முறை என்பது கைகளை உயர்த்துவதன் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குரிய காரணம் பாருங்க, ரகசிய வாக்கெடுப்பு முறையில் ஓர் வாக்காளர் தனது வாக்கினை பிறர் அறியாதவாறு வாக்குப்பெட்டி அல்லது வாக்குப்பதிவு எந்திரத்தில் அளிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு கூற்றுமே சரிதான்ப்பா, ஆனா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. அப்ப இதுல ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை அப்படிங்கிறதா ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எல்லாருடைய தேவைகளையும் இயற்கையால் பூர்த்தி செய்ய முடியும், ஒருவருடைய பேராசையை அதனால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு யார் கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய கூற்று தான். நெக்ஸ்ட் பாருங்க, வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2010 தான் வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்குமே வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. பொருந்தாத இதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சுயராஜ்ய கட்சி யார் ஆரம்பிச்சாங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எம்என் ராய் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. முகமது லீக் கட்சி அப்படிங்கிற கட்சியை லியாகத் அலிகான் அப்படிங்கிறவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் சோசலிச கட்சி ஆச்சாரியா நரேந்திர தேவ் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, அது ராங். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 தேர்தலை பற்றி குறிப்பிடுது. இந்த தேர்தல் பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்தல் பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 324 to 329. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் முதலில் நடைபெற்ற மக்களவை பொது தேர்தலில் மொத்தம் எத்தனை இடங்களில் போட்டியிட்டது அப்படிங்கிறாங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1951 இருந்து 52 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்குப்பா. அதில் மொத்த தொகுதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 489 தொகுதி. அதில் 364 தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும். மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 401 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937. ஏன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 பெரியார் அவர்கள் தீவிரமாக நடத்தியிருப்பாங்க. திமுக தோற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1956. இந்த பொட்டி ஸ்ரீ ராமையலு அப்படிங்கிறவங்க உண்ணாவிரதம் இருந்து ஆந்திராவை பிரிக்கணும்னு சொல்லி இறந்து போயிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இரட்டை ஆட்சி முறை நம்ம பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவங்க போட்டது தான் இரட்டை ஆட்சி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மண்டல் ஆணையம் எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா பிற்படுத்த வகுப்பினருக்காக அமைக்கப்பட்ட 2வது ஆணையம் தான் மண்டல் ஆணையம். முதல் ஆணையம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்காக நிர்வகிக்கப்பட்ட முதல் ஆணையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா கல்லேர்கர் ஆணையம் 1953 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் கிராம நகர சுயாட்சி அமைப்புகளுக்கு 1/3 இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கியுள்ளதுங்கிறாங்க. கிராம நகராட்சி அப்படின்னாவே நமக்கு 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் தான் வரும். 1992 போட்டிருப்பாங்க. இந்தியாவில் முதல் முறை தொகுதி வரையறை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1952. இது வரைக்கும் 4 தொகுதி வரையறை சட்டம் கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஒன்று 1952, அப்புறம் 63, அப்புறம் 73. 2வது லாஸ்ட்டாக கொண்டு வந்த வரையறை சட்டம் எப்போன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கூறுற இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 326 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூட்டாட்சி முறை, ஆளுநர், நீதித்துறையின் பங்கு, நெருக்கடி நிலை, இந்த அதிகாரம் எல்லாமே எந்த இதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பது எதன் மூலம் அடையாளம் காண்கிறோம்? அதாவது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் அப்படின்னு எது மூலயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் மூலமாக தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39F குறிப்பிடும், உறுப்பு 45 குறிப்பிடும். ஏன்னா 45 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 39F குழந்தைகளை பாதுகாக்கிறதுல வரும். அப்போ A, E ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளுக்கு
சின்னத்தை வந்து எந்த எந்த ஆணையம் வந்து ஒதுக்கீடு செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் அரசியல் கட்சிகளுக்கான சின்னத்தை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க பின்வரும் எந்த நாட்டை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு தென்னாப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து, கனடா அப்படிங்கிறதுல இருந்துலாம் வந்து நம்ம உருவாக்குறதுக்கான சில விதிகளை வந்து எடுத்திருப்போம். இலங்கையிலிருந்து நம்ம எடுத்திருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உள்ள குறியீடுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கை தரம், கல்வி, சராசரி ஆயுட்காலம் ரெண்டுமே வந்துடும். இதில் சுற்றுச்சூழல் நிலை அப்படிங்கிறது வந்து நம்ம மனிதவள மேம்பாட்டில் வந்து வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைமுக மக்களாட்சி சுவிட்சர்லாந்துன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்ப்பா. சுவிட்சர்லாந்து வந்து நேரடி மக்களாட்சி தான். குடியரசுத் தலைவர் முறை வந்து இங்கிலாந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் முறை வந்து ராங்கப்பா, ஏன்னா அது வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். முடியாட்சி அப்படிங்கிறது ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவுமே ராங்கு தான். மத சார்பின்மை அப்படிங்கிறது இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் கரெக்டு. அப்போ கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிங்கன்னா மத சார்பின்மை இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசமைப்பு எவ்வளவு காலம் பதவியில் இருக்கும், அதாவது மாநில அரசமைப்பு எவ்வளவு காலம் பதவியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் பதவியில் நீடிக்கும் வரை தான் அந்த அரசாங்கம் வந்து பதவியில் இருக்கும். முதலமைச்சர் வந்து பதவி இழந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சட்டசபை வந்து கலைஞ்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 19 குடிமக்களுக்கு எத்தனை விதமான அடிப்படை உரிமைகளை வழங்குது அப்படின்னா 6 விதமான அடிப்படை உரிமைகளை தான் வழங்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவுக்கான திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா தான் எழுதியிருப்பாங்க. அவங்கள தான் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய பிறந்த நாளை தான் இன்ஜினியரிங் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அது என்ன டேட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதில் பாருங்கப்பா, சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் வந்து எப்போ இயற்றுனாங்கன்னா 1932. வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். இவங்க மூலியமாக தான் வந்து அந்த ஆவின் பால் அப்படிங்கிற கூட்டுறவு நிறுவனம் வந்து அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அரசின் வளர்ச்சியில் இன்றளவில் முக்கிய சவால்களாக வளர்ந்துள்ள காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரமயமாதலும் இடப்பெயர்வும் தான் முக்கியமான காரணங்களாக வந்து இருக்கு. தேசம் அப்படிங்கிற இது எம்மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லத்தீன் மொழி சொல் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவிற்கான நல்விளைவை ஏற்படுத்திய மின்னணுவியல் புரட்சியை செயல்படுத்திய பிரதமர் யார் அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இந்த மின்னணுவியல் புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 29 கொஸ்டின் வந்து நம்ம ஜிஎஸ் பார்த்துட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் வர்ற 5 கொஸ்டின் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் 50 கொஸ்டின் தமிழ், 29 கொஸ்டின் ஜிஎஸ், அடுத்து 5 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் 15 கொஸ்டினில் 10 கொஸ்டின் வந்து மேக்ஸும், அப்புறம் 5 கொஸ்டின் வந்து நம்ம ரீசனிங்கும் நம்ம பிரித்து கொடுத்துருப்போம். இப்போ வாங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வனவிலங்கு பறவைகள் பாதுகாப்பு மீட்பு மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா வனதாரா அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் தான் அமைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்காக வழங்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அந்த கலைஞர் எழுதுகோள் விருது வந்து சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு தான் வழங்குவாங்க. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நக்கீரன் கோபால் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய புவியியல் ஆய்வு மையம் தற்போது எத்தனையாவது நிறுவன தினத்தை கொண்டாடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175வது நிறுவன தினத்தை தான் இப்போ கொண்டாடுச்சு. இந்த இந்திய புவியியல் ஆய்வு மையம் வந்து நம்ம சென்னையில் தான் இருக்குது. நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் மையம் வந்து எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. இது புற்றுநோய்க்கு மட்டும் வைத்தியம் பார்க்குற ஹாஸ்பிட்டல்ப்பா. 700 படுக்கைகள் கொண்ட பெரிய புற்றுநோய் மையம் வந்து ஹரியானாவில் இருக்குது. இப்போ 2030க்குள்ளே 200 புற்றுநோய் மையங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.21%. நம்ம இந்தியாவிலேயே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமான பங்கு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். எத்தனை பர்சன்டேஜ்னா 9.21%. சந்திராயன் 4 வந்து நிலவிலிருந்து மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வரும் திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட இருக்குது அப்படின்னா 2028 தான் தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலாவில் இருக்க மண்ணை வந்து மாதிரியை எடுத்து பூமிக்கு கொண்டு வந்து நிலாவில் மனிதன்லாம் வசிக்கலாமா அப்படின்னு ரிசர்ச் பண்ண போகிறாங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு 15 சம் வந்து மேக்ஸுப்பா. அது வந்து நம்ம மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். இதோட உங்களுக்கு டெஸ்ட்டு வீக் 5ஓட கொஸ்டின் ஆன்சர் முடியுதுப்பா. எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.